குழந்தைக்கு யூஸ் பண்ணுற பேபி பவுடரால் கேன்சர் உருவாகி 52,000 கோடி இழப்பீடு கொடுத்துருக்கு ஒரு நிறுவனம். இது நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஜான்சன் அண்ட் ஜான்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த நிறுவனத்தினால கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் ஆஸ்படாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மூலப்பொருள் வந்து பேபி டாக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் இருக்க அந்த பவுடரில் மட்டும் ஆஸ்படாஸ்ன்ற புற்றுநோய் உருவாக்கக்கூடிய மூலப்பொருள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து எப்படின்னா அமெரிக்கா மற்றும் எல்லா நாடுகளிலுமே குழந்தைகளுக்கு வந்து இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் வந்து பேபி ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 2023 முன்னாடி இருக்க காலகட்டத்து வரைக்கும் இந்த பேபி ப்ராடக்ட்னால கேன்சர் உருவாகுது, மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோய் எல்லாம் உருவாகுது, அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு கேன்சர் உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸ் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் மறுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கு மேலே மறுக்க முடியாமல் ஆமாம் ஆஸ்படாஸ்ன்ற ஒரு மூலப்பொருள் வந்து இதில் இருக்குது, அதனால் புற்றுநோய் உருவாகுது, நாங்கள் ஒத்துக்கிறோம், அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 52,000 கோடி இழப்பீடு தரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இது வந்து வெளிநாடுகளில் பேன் பண்ணப்பட்டுட்டாங்க. 2023 அப்புறமேட்டுக்கு கான்ஸ்ட்ராச் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய மூலப்பொருட்கள் எல்லாத்தையும் அடிப்படையை மாற்றி இப்போது எல்லா நாடுகளையுமே பரவலாக யூஸ் பண்ணுது. இன்னமும் ஜான்சன் அண்ட் ஜான்சனுடைய பிராண்ட் வந்து நிறைய நாடுகளில் தடை செய்யப்பட்டிருக்காங்க. நீங்கள் உங்கள் பேபிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாக்டர் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்களா குழந்தை அழகாக இருக்கணும், கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா எதுவும் தன்னிச்சையாக செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.